ஆல்ரெடி பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு தற்போது தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாத்துலயுமே பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. ஆனா இன்ன வரைக்கும் வந்துட்டு அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 23 நாட்கள் முடிந்துவிட்ட இந்த நிலைமையிலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படின்னு பலதரப்பட்ட நபர்கள் வந்துட்டு தற்போதும் சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சி உண்மைதான் அப்படின்னும் பல பேர் வந்துட்டு அதுக்கு ஆதாரங்களும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா தற்போது கஞ்சா கருப்பின் வாக்கு மூலம் ஒருவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சி உண்மையாவே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு பல பேர்கிட்ட சந்தேகத்தை தூண்டிவிடும் விதமாகவே வந்துட்டு இருக்கு. கஞ்சா கருப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கஞ்சா கருப்பை வந்துட்டு பிக் பாஸின் இயக்குனர் வந்துட்டு ஒரு அறையில் அடைத்து வைத்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரை வெளியே விட போறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துச்சு. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சமீபத்தில் தான் வந்துட்டு பிரபல ரேடியோ ஜாக்கி ஒருவருக்கு வந்துட்டு நம்மளுடைய கஞ்சா கருப்பு பேட்டி அளிச்சிருக்காரு. அதாவது அந்த ரேடியோல வந்துட்டு மிக்ஷி ரமணன் கிட்ட பேசுகையில் நம்மளுடைய கஞ்சா கருப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு சரியா தான் சொல்லி கொடுத்தாங்க, சில பேருக்கு வந்துட்டு நடிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை, அப்படி நடிக்கும்போது வந்துட்டு சில விஷயங்கள் தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு வாயாலே வந்துட்டு வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது அவங்க பண்ணது எல்லாமே ஒரு நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 32 கேமரா தான் இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் ரூல்ஸ்ல இருக்கு. ஆனா கஞ்சா கருப்பு சொல்லும் போது 100 கணக்கில் கேமரா இருப்பதாக நம்மளுடைய கஞ்சா கருப்பு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு நாடகமா தான் இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் தற்போது ரொம்பவே உறுதியாக நம்புற மக்கள் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி கிழித்து வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி இந்த அளவுக்கு வெளிப்படையா வாக்கு மூலம் மாதிரி உளறிய கஞ்சா கருப்பை நம்மளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பிரபல தொலைக்காட்சி என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.